சுந்தர், 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 சுந்தர். சுந்தர் தூங்கிட்டு இருக்கானா என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, தினமும் காலையில 4 மணிக்கு நான் டீ குடிச்சு பழகிட்டேன். டீ குடிக்கலன்னா வயிறு கிளீன் ஆகாது பாத்துக்க. நீ எப்படியும் ரொம்ப களைப்பா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ போய் படுத்து தூங்கு, நானே பாத்துக்கிறேன். நானே போட்டு நானே குடிச்சுக்கிறேன். போ மாமா நில்லுங்க, நான் வேணா உங்களுக்கு போட்டு தரேன். உன்னால டீ போட முடியுமா? முடியும் மாமா. சரி போ, போய் போட்டு கொண்டா. அதுக்குள்ள நான் போய் கொப்பளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? எனக்கு இப்பெல்லாம் என் பொண்டாட்டி ஞாபகம் அதிகமா வருது. நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு உன் வயசு தான் இருக்கும். பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பா. இப்ப நீ வந்துட்டல, எல்லாம் சரியா போயிடும். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா டீ போடுவா. ஆஹா, மாமா டீ ரெடி ஆயிடுச்சா? சனி, சுந்தரண்ண பெரிய இடமா பிடிச்சாரு போல இருக்கு. பெருசா இல்லடா, சின்னதா. சுந்தரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணோட சின்ன கைய பாரு. அந்த சின்ன கை ரொம்ப கஷ்டப்படுது. போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? தண்ணி அதிகமா இருக்கு. பாரு, சேலையில அதிகமா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. உனக்கு நான் சொல்லி தரேன். அது என்னன்னா, சேலையை புழிஞ்சு காய போடுறது ஒரு பெரிய கலை. வா, நான் சொல்லி தரேன். பரவாயில்ல மாமா, நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி தரேன்னு சொல்றேன்ல. இப்படி 2 கையாலையும் பிடிச்சுக்கோ. இந்த கையால நல்லா பிடிச்சுக்கோமா. அவ்வளவுதான், தண்ணிய புழிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் உதறி காய போட்டுடலாம். பாத்தியா, முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டிக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த பாரு, உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லணும். நான் உன்னோட எல்லா தேவையும் நிறைவேற்றி வைக்கிறேன். சரியா? ஏய் பேபி, அவர் கூப்பிடுறாரு. ஆடப்பாவி, நான் இந்த வீட்ல அவங்க 2 பேருக்கு ரொமான்ஸ் நடக்கும்னு பார்த்தா இங்க காம பூஜை நடக்குதுடா. சரி, நம்ம கிளம்பலாம். வா, கிளம்பு. டிஃபன் எடுத்துட்டு வா. இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன இது? இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட உன்னை கூட்டிட்டு வந்திருக்க? எனக்கு கறி மீன் தான் பிடிக்கும், தெரியுமா தெரியாதா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் சமைச்சதில்ல. சமைச்சது இல்லைன்னா முதல்ல சமைக்க கத்துக்கடி. சொல்லு, கத்துப்பியா? நான் கத்துக்கிறேன், விடுங்க, கத்துக்கிறேன். என்ன விடாவல. உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள சிக்கன் ரெடியா இருக்கணும்.
சுந்தர் ரொம்ப பிடிவாதக்காரன். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணா அதை சாதிக்காம விட மாட்டான். இன்னைக்கு அவன் சிக்கன் தான் சாப்பிடுவான். நீ ஒண்ணு பண்ணு மருமகள, நீ மார்க்கெட்டுக்கு போய் நல்ல சிக்கனா வாங்கிட்டு வந்துரு. எனக்கு சமைக்க தெரியும், நான் சொல்லி தரேன் உனக்கு. அப்புறம் இன்னொரு வேலை பண்ணு, அது 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிடு. எனக்கும் உடம்புல ஒரு மாதிரி இருக்கா, நானும் கொஞ்சம் சாப்பிட்றேனே. ஒன்னே 1/4 கிலோ சிக்கன் கொடுங்க. நல்லா சமைச்சிருக்காப்பா. நல்லா சமைச்சிருக்கா, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. முதல் தடவை இப்படி சமைச்சிருக்கான்னா பரவாயில்ல. இது என்னது? இது அட்மிஷன் ஃபார்ம் தான். சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நான் பண்ணிடுறேன். உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, என்னம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் அண்ணா எப்படி இருக்காரு? மனிஷா நீ எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா? அவளும் நல்லா இருக்கா. அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு, இப்பதான் எழுந்திருச்சிருக்கா. இப்பதான் குளிக்க போறா. சரி, அதெல்லாம் விடு. நீ சொல்லு, கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்குதான் முதல் நாள் உனக்கு. சம்மந்தி வீட்டுல எப்படி இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்னோட அட்மிஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண போறாரு. சுந்தர் தம்பி ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நல்லபடியா பாத்துக்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்காக ஒரு gift அனுப்பி வச்சிருக்கேன். மதியத்துக்குள்ள வந்து சேர்ந்துரும். என்ன கிஃப்ட்? அத நீயே பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க. சரிம்மா. அம்மா, நான் அப்புறமா பேசுறேன். உடம்ப பாத்துக்க. சரிம்மா. அம்மா, மனிஷா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி கேக்குறா. நீ போப்பா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. சுந்தர், சுந்தர். மாமா, அவர் வெளியில போயிருக்காரு. போயிட்டானா அவன்? அப்படின்னா இப்ப என்னோட போற. என்ன மாமா? இப்ப நீ எனக்கு சேவை பண்ணும், அதான் முறை. இந்த பிடி என் முதுகுல அப்படியே போட்டு விடு. இந்த பிடி என்ன அப்படியே நிக்கிற? சுகமா இருக்கு, நல்லா தருது. நீங்க தான் பேபி குப்தாவா? ஆமா. இதோ உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் சுந்தர்,
டேய் சுந்தர், இப்ப எவனோ ஒருத்தன் வந்து பேபி கையில ஒரு பார்சல் கொடுத்துட்டு போனான். ஆ, ஆ. எனக்கு எப்படா தெரியும் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு? வைடா. மொபைல் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்துட்டு போனது? உன் காதலனா? அதெல்லாம் இல்ல, இது என்னோட அம்மா எனக்காக அனுப்பி வச்சது. என்கிட்டயே போய் சொல்றியா? நான் என்ன கேட்டு பாயலாடி? போய் சொல்றியா? விட மாட்டேன். அமைதியா கேட்ட வேலைக்கு கேட்கிற மாதிரி கேட்கணும்டி. சொல்லு, என்ன தைரியம்டி உனக்கு? உண்மைதாங்க சொல்றேன். மொபைல யார் அனுப்பிச்சது? யார் அவன்? ஹலோ பேபி, gift உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க பாருங்க, ஏதாவது gift அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அனுப்பி தொலைங்க, புரியுதா? gift உனக்கு பிடிச்சிருக்காமா? நீங்க அனுப்புறதுனால இங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு தெரியுமா? நல்ல என்ன இது? உனக்குன்னு ஒரு gift வாங்கிருக்கேன். உனக்கு தான் giftனா ரொம்ப பிடிக்குமே. போய் போட்டுக்கிட்டு வா போ. வேலை இருக்கு. மற்ற வெள்ளம் தூக்கி குப்பையில போடுறி. நான் சொல்றத மட்டும் இப்போ செய். போய் போட்டு வா போ. போ. முன்னாடி யோசிக்கிற போ. ஆண்டவன் எங்கெங்க செதுக்கணுமோ அங்கங்க செதுக்கியிருக்காண்டி. இங்க வாயேன், இங்க வா. கொஞ்சம் திரும்ப திரும்ப. அப்படியே ஒரு யூட்டன் போடு. சுந்தர், டேய் சுந்தர். மாமா, மாமா, எனக்கு மருந்து போட்டு விடுற டைம் ஆயிடுச்சுமா.
அதான் உன்னை தேடி நானே இங்க வந்தேன். சரி மாமா, நீங்க வெளியில வாங்க, நான் போட்டு விடுறேன். சரிம்மா. என்ன பண்றீங்க மாமா? அது உன் முதுகுல என்ன காயம்? இப்ப மருந்து உனக்கு தாமா தேவைப்படுது. சரி கொடு, நான் உனக்கு போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா. இதுல என்ன இருக்கு? நான் உனக்கு போட்டு விடுறேன், நீ எனக்கு போட்டு விடு. மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணிக்க. வேண்டாம். வாமா, வேண்டாம் நான் மாமா. உனக்கு மருந்து போட்டு விடுறேன், வா. அது வேண்டாம் ஒண்ணும் மாமா, தப்பு இல்ல. என்னாச்சு? வேண்டாம். ஏமா எங்க வர்ற? நில்லு. ஏய் நில்லுமா. இவரு என்னோட ஃபார்ம் சப்மிட்டே பண்ணலையா? சுந்தர், 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 ஏய் மருமகளே,